ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து சிக்கன் பார்பிக்யூ வீட்டு மொட்டை மாடியில் நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பரும் சோம்பும் மிக்ஸ் பண்ண பவுடர், உப்பு, லெமன், அப்புறம் 1 கிலோ சிக்கன் பீஸை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுங்க. ஏன்னா இப்படி ஸ்மாஷ் பண்ணலன்னா வெந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால நீட்டாக ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக வேகும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் தேவையான அளவு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். பெப்பரும் சோம்பு மிக்ஸ் பண்ண பவுடரு அது 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 லெமன் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாதி லெமனாக இருந்தாலும் ஓகே, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக ஆட் பண்ணிடுங்க. உப்போ காரமோ எது வேணுனாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, செம்மையாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கனில் நீட்டாக தயிர் ஆட் பண்ணி விடுங்க. தயிர் வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங்கு, அதுவும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் சேரும்போது செம்மையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுங்க. நாங்கள் வந்து சிக்கன் பார்பிக்யூவை வந்து மொட்டை மாடியில் இருக்கிற அடுப்பில் தான் இதை வந்து குக் பண்ண போகிறோம். மொட்டை மாடியில் அடுப்பு எப்படி நாங்கள் செட் பண்ணோங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம், இப்போ போய் பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்குற க்ரில் வந்து அமேசானில் 450 ரூபா ரேட்டு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மொட்டை மாடியில் குக் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் மிச்சமாக இருக்கிற தேங்காய் சிரட்டை, சின்ன சின்ன விறகு அது போதும். சப்போஸ் அது இல்லைன்னா கறி வந்து 130 ரூபா ரேட் போட்டு விற்கிறான். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கிடைக்கும். நீங்கள் அது வாங்கி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்ணுறதுக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. நீட்டாக க்ரில் எடுத்துகிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக, அதுவும் வந்து கார்னரில் வச்சிடாதீங்க. சென்டர் போர்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக குக் ஆகும். கார்னரில் வச்சிங்கன்னா பாதி வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சென்டர் போர்ஷனில் வச்சுக்கோங்க. சிக்கன் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக க்ரில் எடுத்து அடுப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஒன் சைடு ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஆப்போசிட் சைடு திருப்பி வைங்க. அதனால உங்களுக்கு ஈவனாக வந்து 2 சைடுமே நல்லா குக் ஆகும்.
சிக்கன் பீசஸில் வந்து நீட்டாக நைஃப் எடுத்து நல்லா கீறி விடுங்க. அப்படி கீறி விடும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா பீசஸ் வந்து நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், பார்பிக்யூ சிக்கன் கூட எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ட்ரிங்க்ஸ் வச்சு இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பார்பிக்யூ சிக்கன் வேறு லெவலில் இருந்தது. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். அதனால் அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.